ஆசீர்வதிப்பார். சரி, நான் இப்போ செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை நடத்துவார். எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிக்கை 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:26. புதிய ஏற்பாட்டில் 186 பக்கம் இருக்கு. சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இருந்த வண்ணமாக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களை நடத்துகிறேன், எங்களை ஆட்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் உங்களுடைய வசனத்தை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இது எங்களுக்கு ஆசீர்வதித்தார். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசித்த இந்த வசனத்திலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டாயிற்று. 3 காரியம் இங்கே சம்பவிக்கும். 1, பூமி அதிரத்தக்க அல்லது அசையத்தக்க அதிர்வு உண்டாகிறது. அப்படிங்க, இயற்கையிலே பூமியை ஆண்டவர் ஒருவர் தான் குலுக்க முடியும், வேற யாருமே குலுக்க முடியாது. ஆண்டவர் குலுக்கிறார். 2வது, அப்படிங்க, நைட்டு இரவு எல்லா சிறைச்சாலையுடைய கதவும் பூட்டு போட்டு பூட்டியிருப்பாங்க. அந்த கதவு எல்லாம் தானா அனைத்தரை பூட்டும் திறந்து எல்லா கதவும் திறந்துட்டு. 3, ஒவ்வொரு சிறைச்சாலையினுடைய கைதிக்கு கையில கட்டு இருக்கும். ஒன்று சங்கிலா கட்டியிருப்பாங்க, இல்ல தொழுமதா கட்டியிருப்பாங்க. எல்லாருடைய கட்டுகள், பவுலும் சீலாவுடைய கட்டு மட்டும் இல்ல, அங்கு சிறைச்சாலை எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருடைய கட்டுகளும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கலந்து போயிடுச்சு. அப்படின்னா கவனிங்க, இந்த 2 பேர் தான் பரிசுத்தவான். பவுலும் சீலாவும். சீலாங்க பொம்பளை இல்ல, சீலாவுக்கு பொம்பளை பேர் விட்டுருக்காங்க, அதனால சீலான்னு பொம்பளை நினைச்சிருக்காங்க. ஆம்பளை சில தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப சொல்லிட்டேன், சீலா என்பது ஆண், அதை புரிஞ்சுக்காங்க. ஒரு பாஸ்டரே பவுலும் சீலாவும் பொம்பளையும் ஆம்பளையும் அப்படின்னு சொல்லி பேசிட்டார். அவர் எந்த அளவுக்கு பாவம் படிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சரி, போட்டோம், கவனிச்சாங்க. என்ன நடக்குன்னா, இந்த பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் 2 பேர் கொஞ்ச காலம் அந்த தேசத்துல இருந்து ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவரை பற்றி சொல்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு வராங்க. பல காரியம் நடந்துட்டு இருக்கு. சில பேய் போகுது, சிலருடைய இருதயங்கள் திறக்கப்படுது, ஊழியம் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி அடைஞ்சிட்டு இருக்கும்போது இது இன்னும் இப்படியே போயிருமே அப்படின்னு பார்த்த உடனே அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்கள், அரசாங்கத்தில் இருந்த போர் வீரர்கள் பவுலும் சீலாவையும் பிடிச்சி சப்பிட்டானு அடியில. நீங்க அப்படி ஒரு அடி படல, அதுக்காக ஆண்டவர் சோத்திரம். ஒருவேளை நீங்க உங்க புருஷன்மார் கையில் அடிபட்டுக்கலாம், அது வேற விஷயம். ஊழியத்துக்காக இன்னும் அடி வாங்கல, அடி வாங்கணும், அடி வாங்கணும். சாவுப்பட நடத்துறாங்க, அடி வாங்கணும். ஏன்னா பாடுபட்டாதான் பாடுபடுகளோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அதனால நீ எங்கேயாவது சுவிசேஷம் சொல்லும் போது ஓங்கி ஒருத்தர் செவட்டில் அடிச்சாங்கன்னா நாசமா போட சொல்லிடுறாங்க. நீ ஆசீர்வாதமா இரு, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தன் பேசினா கூட நல்லா இருப்பா, நல்லா இருமா தாயே அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சரி. தம்பி கவனிங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அடி, கையில ரத்தம், கை கால்லாம் வேதனை. இத நடுவுல நடுராத்திரி ஒரு வேலை செய்யறாங்க. நடுராத்திரி செய்யறாங்க. எப்போதும் செய்யற வேலைதான், எப்போதும் அவன் செய்யற வேலைதான். என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்புறம்
பாட்டு படிச்சாங்க, கர்த்தரை ஆராய்ச்சாங்க. கவனிங்க, இப்ப நீங்க இந்த கவனிங்க, இதே வேலை இப்ப நம்ம செஞ்சோம். ஆனா இங்க கட்டு அறுபடல, கதவு சொல்லுங்க திறக்கல. திறந்துருந்தா இந்த கையத்தோடு நம்மளுக்கு கப்பலே கிடையாது. நம்ம கை கட்டவும் கூடாது. ஆலோசனை வரும்போது கை கட்டக்கூடாது. கை கட்டினா என்ன ஆச்சுன்னா இனிமேல் பேசாண்டா நிறுத்தும்னு அர்த்தம். அதான் சைக்காலஜி. கவனி புரியுதுங்க. என்னன்னா கண்டிப்பா எழுத்தின்படி நடக்கும். கண்டிப்பா எழுத்தின்படி ஆவியின்படி அடுத்த பக்கம். உண்மையா நம்ம இவ்வளவு பேரும் கூடியிருக்கும் போது பாடின பாட்டுல கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கணும், திறக்கப்படாத கதவு திறந்திருக்கணும், பூமி அதிர்ந்திருக்கணும். அதான் வேலை. ஆனா நடக்கல. அப்போ தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு நானும் இல்லை, பாடினவரும் இல்லை, பாடின நானும் இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த பூமி குலுக்குனா கிளம்பி போயிருவே அப்படின்னு நீங்க நினைக்கீங்க. பயப்படாங்க, கிளம்பலாம் போக மாட்டோம். அது காரணம் இருக்கு. அப்ப அங்கே நடந்த செயல் இங்க நடக்கல. ஏன் நடக்கல? எங்கேயோ நம்மட தப்பு இருக்கு, எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு இருக்கு. அத நான் சரி செய்யணும். அப்புறம் நீங்க அனைவரும் சரி செய்யணும். செஞ்சா தேவன் அடுத்த கட்ட வேலையை செய்வார். எழுத்து ஒரு நாளும் பொய்க்காது, எழுத்து மாறாது. ஆண்டு உண்மை உள்ளவர், அவர் ஜீவிக்கிறார். அந்த பகுதி இன்னும் நம்மிலே நடைபெறல. அதுக்கு நாம் தான் அதுக்கு தகுதி இல்லை என்பதுக்கு அடையாளம். அதனால நாம் வந்து எதிர் நாட்கள்ல, எதிர்காலத்துல, இனி நடைபெறுகிற ஆராதனையில தேவனுடைய செயல்கள் நடைபெறுவதற்காக நீ எதிர்பார்த்து வரணும், கால் நடப்பிக்கணும். இங்க மட்டும் இல்ல கட்டு அறுபடுவது, நீங்க யாருக்காக தூரத்தில் எதிர்பார்க்கீங்களோ அங்கேயும் கட்ட அறுப்பார். எத்தனை 1000 மைலுக்கு அங்க இருந்தாலும் தேவன் அறுத்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லவர். அவர் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகும். அல்லேலூயா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் அவர் தேவன். நான் இன்னைக்கு சொல்ல போற செய்தி என்னன்னா, சிறையிருப்பை மாற்றுகிறவர். என்ன மாற்றுகிறவர்? இங்க ஏற்பட்ட இந்த சிறையிருப்புல நான் 4 பேரை சொல்ல போறேன். சிறையிருப்புகள் இருந்த 4 பேரை. அந்த 4 பேர்ல 4 விதமான அனுபவம் உண்டாயிருக்கு. எப்படியெல்லாம் சிறையிருப்புக்குள்ள போனாங்கிறது நம்ம சொல்லிதான் முதல்ல கவனிங்க. ஆபிரகாம் சந்ததி அல்ல, ஆபிரகாமுடைய குடும்ப வைராஸ்கள் சாப்பாட்டுக்காக, விருந்துக்காக போனாங்க. 75 பேர் சாப்பிட யோசிப்பு கூப்பிட்டு இருந்தான். போனாங்க. எங்க போனாங்க? சத்தமா சொல்லுங்க. விருந்துக்கு போய் சிறையிருப்புல மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் வீடு வீடா விருந்துக்கு போய் சிறையிருப்புல மாற்றாங்க. அதுல கவனிங்க, அவங்க தேவ சித்தப்படி போனாங்க, தேவ திட்டப்படி போனாங்க. ஏன் போனாங்கன்னா, அந்த ஜனத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும். அதான் தேவ திட்டம். கானானில வச்சு பெருக பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதனால ஆண்டவர் அங்க கொண்டு போய் 430 வருஷ காலமாய் வச்சு இருந்து அவர்களை கஷ்டப்பாடு படுத்தி, தேவனே கஷ்டத்துக்கு உள்படுத்தி பெருக பண்ணினார். அந்த பெருக்கத்தின் நடுவில் தேவன் ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஒரே மணி நேரம் 430 வருஷ காலத்தின் அடிமத்தன விலங்கை ஒடித்து 1 மணி நேரத்துக்குள்ளே வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தேவன் வெளியே கொண்டு வந்தார். சரி, இன்னைக்கும் பல ஆண்டு காலமாக குடும்பமாக தலைமுறையாக கடந்து வருகிற சாபங்கள்,
முரட்டாட்டங்கள், தவறுகள், பிழைகள், நெருக்கங்கள் அத்தனையிலிருந்தும் ஒரே நிமிஷத்திலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவளை விடுதலையாக்கி விடுதலைக்குள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு இன்றைக்கும் வல்லவர். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், நம்ப கூடுமானால், தேவன் ஒரே இமைப்பொழுதிலே அத்தனை சிறையிருப்புகளையும் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த சிறையிருப்பு என்றால் என்ன என்பதை நான் முதலாவது விளக்கினாதான் உங்களுக்கு புரியும். கவனிங்கள், வியாதி ஒரு சிறையிருப்பு. என்னது? ஒரு வியாதி ஒரு சிறையிருப்பு. ஒரு நெருக்கம். நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இங்க ஸ்பர்ஜன் கண்ணாடி போட்டிருக்கான், ஜாசுவா கண்ணாடி போட்டிருக்கான், வேற யார் கண்ணாடி போட்டிருக்கா? அண்ணாள் கண்ணாடி போட்டிருக்கிறா, சாந்தினி கண்ணாடி போட்டிருக்காரு, மாசலாமணி கண்ணாடி போட்டிருக்காரு. இது ஒரு நெருக்கம். இது தொடர்ச்சியா இருக்காது. இதுக்கு நல்ல கவனிங்க. இந்த நெருக்கத்துக்கு மாறுவதற்கு நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே, சாகும் வரையில் எனக்கு கண்ணு தெரியணும். இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காங்க. நம்ம பண்ணணும். எங்க பாட்டி கண்ணு தெரியாம போச்சு, எங்க தாத்தா கண்ணு தெரியாம போச்சு, எங்க அப்பா கண்ணு தெரியாம போச்சு. அதனால என்ன கண்ணு தெரியாம போவ? எங்க பாட்டியெல்லாம் கண்ணு தெரியாம போல, அவ கண்ணு சூப்பர் கண்ணு. அது இல்ல 1.5 மைலுக்கு அங்க ஒருத்தன் செத்து போவான். டேனியல் பாரு, ஒரு ஒரு குதிரை வண்டியில அப்படிப்பா. ஆஹா, சிக்கல் அப்படின்னு சொல்லி அவ கண்ணு தெளிவா இருக்கும். அதனால அவ கண்ணு தெளிவர். ஆனா என்னன்னா, இது ஒரு நெருக்கம். ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு 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 சத்து குறைவு. அதனால கண்ணில் என்ன இருக்கு? மாறுபாடு உண்டாயிருக்கிறது. இது ஜெபம் பண்ணினா இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அதுக்கு சேர்த்து சத்துணவும் சாப்பிடணும். அதுக்காக டாக்டர் போய் மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க, உள்ள கண்ணும் போயிடும். அவனுக்கு என்ன கொடுப்பான்னு தெரியாது. நல்ல மீன் எண்ணெய், மீன் மாத்திரை அல்லது முருங்கைக்காய் சூப்பு நீங்க போட்டு குடிச்சிட்டீங்கன்னா கண் ஒரு தெளிவா நிலைக்கிற செய்யும் வரும். டோனாவூர்ல 98 வயசான ஒரு அம்மா இருக்காங்க. காலேஜ் இருந்து போன இஸ்ரேல் பாஸ்டருடைய மனைவி கண்ணாடி போட வயல் வாசிக்காங்க. நல்லா இருக்கலாம். கண்ணாடி போடாம அவ கண் எடுத்து செஞ்சுட்டு தெளிவாயிட்டு, அவங்க ஆரம்ப கால சின்ன பிள்ளை எப்படி இருந்துச்சோ அப்படி திரும்ப செஞ்சு வந்துட்டு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அப்போ இது ஒரு நெருக்கம். அடுத்தது, கடனிலே வாழ்க்கை நடத்திட்டு வரோம். ஒரு மாசம் கடன் இல்லாம இருக்கும், அடுத்த மாசம் எழுதிடும், கடன் ஆயிரும். இதுவும் ஒரு சிறையிருப்பு. கடன் என்பது சத்தமா சொல்லுங்க தம்பி, கவனி. கடனே வாங்கக்கூடாது. அதான் கர்த்தருடைய சித்தம், அதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். நீ கடன் வாங்க மாட்டாய். கடன் அது ஏன் கொடுக்காமதான் கடன் வாங்குறோம். புரியலையா? 10 ரூபாய் 20 ரூபாய் யாராவது கேட்பா, கொடுக்க மனசு இருக்காது, கடன் வாங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கொடுத்தா வாங்க மாட்ட. நீ கொடுக்கல, உன் கை சோம்பிட்டு இருக்கு, அதனால கடன் வாங்க வைக்கிற ஆண்டவர். தாராள மனசு உள்ள பலர் இருக்காங்க. எனக்கு டாட்டா அந்த தாத்தா பேர் தெரியல, முகேஷ் அம்பானி இருக்காரு, பெரிய பெரிய அம்பானிகள் இருக்காங்க. அவங்களாம் பெரிய பெரிய கோடீஸ்வர பிரபுக்கள் தான். ஆனா அந்த டாட்டா அந்த கம்பெனியோட ஓனர் தான் தியாகம் உள்ளவனா, ஏழைகளுக்கு கொடுக்கிற ஆளம். எத்தனையோ 1000 கோடி அநாத பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சொல்லுவீங்களா? இருந்து நம்ம தின்னுட்டு ஹல்லேலூயா அப்படின்னு போறதே பெரிய காரியம் இல்ல. இருக்கிற காலத்துல ஏழைக்கு இறங்கி மனமுகந்து ஜனங்களுக்கு கொடுத்து காரியம் செய்கிற அந்த பகுதி ஆகணும். அப்ப என்ன கவனிங்க, கடன் ஒரு சிறையிருப்பு. குட். கவனிங்க, போராட்டத்தின் மேல் போராட்டம். ஒரு போராட்டம் முடியும், அடுத்த போராட்டம் வரும். புரியல, சொல்லித்தாரு. ஒரு போராட்டம் முடியும், பரிச்சனை இருக்காங்க. பரிச்சனைக்கு பண கஷ்டம் முடியும், அடுத்த கஷ்டம் வரும்.
பணம் செழிப்பாயிரும். வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா கிருபையா கத்தர் லட்சக்கணக்கில் கையில் கொடுப்பாரு, லட்சக்கணக்கில் வரும். வீடு வேற மாதிரி ஒரு 10 இடத்துல வாங்கி புது வீடு கட்டுவான், ஆசிரமம் இருப்பான், வரும். அடுத்து என்னன்னா வேற ஒரு பிறக்க வரும். அவளுக்கு கொடுக்கிய, இவளுக்கு கொடுக்க மாட்டேங்க, அந்த அக்காள் கொடுக்க, தங்கச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த வடிக்கையும் போயிட்டோம். அப்போ அதுவும் ஒரு சிறையிருப்பு புரிஞ்சா பாடு வரும். அடுத்து என்ன கவனிங்க, இங்க கவனிங்க. இங்க 2-3 பேர் இருக்கான், பார்த்தா அச்சாண்டி மாதிரி இருக்கான், 10 பேர் அடிக்கிற மாதிரி இருந்தான். ஊருக்கு வீட்டுக்கு எதிராக ஒருத்தர். பயம் 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 என்பதும் ஒரு சிறையிருப்பு. பயம் என்பதும் ஒரு சிறையிருப்பு. அடுத்த கவனிங்க, சவால் எதிர்த்து சொல்லுவான், உன்னைய தொலைச்சி கட்டா விட மாட்டான்னு சொல்லுவான். விளங்குதா? அதுவும் ஒரு உண்மையாகவே ஒரு சிறையிருப்பு தான். அப்புறம் கவனிங்க, ஒரு 50 கண்ணு 100 கண்ணு வாழை போடுறாங்க வச்சாங்களே, 100 கண்ணு ஒண்ணுமெல்லாம் போயிடும். அது ஒரு சிறையிருப்பு. நீ செய்வதெல்லாம் சொல்லுங்க வாய்க்கும். எங்க வள்ளியம்மா என்ன கண்ணு நட்டாலும் தடுத்துரும். அவ சூனியம் முடிச்சவா, தப்பா சொல்லல. எங்க அம்மா என்ன நட்டாலும் விளங்கே விளங்காது. அதனால எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, வள்ளி இந்த வா இதை நடு அப்படிம்பார். என்ன பார்த்துட்டே இருப்பா, எங்க அம்மா கூட இருப்பா, தூரப்பா அப்படிம்பாரு எங்க அப்பா. புரியல எனக்கு. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன் எங்க அப்பாட்ட, எப்பா அவன் மனசு என்ன நினைப்பா, ஏற்கனவே அவன் மனசு வேலைப்பட்டு உட்காந்துருக்கா, ஒரு கண்ணை நட வைப்பா, ஒன்னும் உழைக்காதுல அப்படிப்பார். அப்போ சிலர் கை வச்சா ஆசீர்வாதம் உண்டாகுது, சில கை வச்சா முன்னேற்றமே இல்லை. அது காரணம் என்னன்னா, அது ஒரு சிறையிருப்பு. கதை சொல்லுயா. 2 பிள்ளைகள் இருக்கா, 2 பிள்ளைகள் விளங்கா பிள்ளைகளா இருக்கு. இதுல 3 இருக்கு, 4 இருக்கு, ஒரு புரிதலும் கிடையாது. அவனுக்கும் இவங்க 2 தான் நான் சொல்லல, நான் எழுத்து மட்டும் இல்லை. அது காரணம் என்னன்னா, அது ஒரு சிறையிருப்பு. நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கணும் சொல்லித்தரேன். எலிசா காலத்துல ஒரு ஊழியக்காரன் இருந்தா, கடன் பட்டுருவான், இறந்து போயிடுவான். அவர் மனைவி 2 பிள்ளைகள் இருக்கு. கடன்கார வந்து இந்த பிள்ளைகளை சிறைப்பிடிக்க வருவான். இப்ப விளங்கிட்டா, அவ பிள்ளைகளையும் சிறையிருப்புல வச்சு, உங்க பிள்ளை சிறையிருப்புல இருக்கா அப்படின்னு நீங்க தான் கவனிக்கணும். சில படிச்சுட்டு இருக்கும் போதே செல்ல உள்ள புக்குகளை வச்சு பார்ப்பான். அது ஒரு சிரிக்கா வராது. நான் ஒரு இதெல்லாம் பதிப்பாக்க எப்படி தெரியும் அப்படின்னா, உண்மை நேச்சரை சொல்றேன். இதை நடந்துட்டு இருக்கு. நானே ஒரு இடத்துல பிரசங்கம் கேட்க போயிருந்தேன், ஒரு ஊழிய கொடுக்கல. எனக்கு பக்கத்துல சேர் போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான், பைபிளுக்குள்ள செல்ல வச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க செய்தி பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு, அவரும் அறக்குறை. அது கவனிடேன்னு சொன்னேன், என்கிட்ட இருந்து சேர தூக்கிட்டு தூரம் போயிட்டான். பாருங்க, அப்ப பாஸ்டரே அப்படி இருக்காரு. அது என்னது சொல்லுங்க, சிறையிருப்பு. நான் இப்போ ஒரு தம்பிக்கு போன் பண்ணி வந்துடுறேன் நேரம் ஆயிட்டு சொன்னேன், வந்துடுவேன், வரல. அது ஒரு சிறையிருப்பு தான். வரலங்கிறத சொல்லணும். நம்ம அடுத்த கட்ட வேலையை நான் போவோம். இப்போ வந்துடுறேன், வரவிட்டேன், ரெடி ஆயிட்டேன் அப்படின்னா இன்னும் காமிக்க, அது ஒரு சிறையிருப்பு. கவனிச்சாங்க. இந்த சிறையிருப்புல இருந்து இந்த நாளில் பரலோகத்தின் தேவன் நம்மை விடுவிக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சிலர் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா சந்திர மண்டலம் போட்டு தருவாங்க. நிலாவுக்கே விட்டு வந்துருவாங்க. எதுக்கு? ஸ்பாட் அவுட்டு, அவ்வளவுதான். ஆமா, நானு பெரிய பெரிய பிரசிமார கண்ணால பார்த்தேன். தூங்காத பாடு கை தேடி சொல்லுவான், அவன் போய் உட்கார்ந்த உடனே தூங்கிடுவான். அப்ப இவ்வளவு நேரம் நடத்துறது என்னது? மாம்சம். ஆவியா நடத்தல. ஆவி நடத்தினா கர்த்தருடைய ஆவியை எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு.
செத்தா கூட அவன் ஆவில தூங்க மாட்டான். அந்த அளவுக்கு விழிப்பு இருக்கும். காரணம் என்னன்னா, அவனை நடத்தினது அனுபவம், மாம்சம், ஆவியானவர் அல்ல. அது ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. அடுத்து பைபிளை எடுன்னு சொன்னாலே எடுக்க மாட்டான், வாசினா வாசிக்க மாட்டான். அதுவும் ஒரு சிறையிருப்பு. சில எடுப்பாங்க, வாசிட்டு இருப்பாங்க, வாசிட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரம் தான் ஓடும், அதுக்கு லட்சிக்கிறோம், தூக்கம் வந்துடும், கிறக்க வந்துடும், பைபிளை மூடுறா பாடுறா அப்படி போயிடுவாங்க. அது ஒரு சிறையிருப்பு. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தம்பி காணி, என்ன சிறையிருப்புனாலும் சரிதான், ஆண்டவர் சிறையிருப்ப மாற்றுவார். இப்ப நான் சொல்ல போற அந்த பகுதிக்கு காணி, நான் முதல் பகுதி, இந்த தேவ மனுஷர்கள், அதாவது இவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள். இந்த 2 பேர், இவங்க சிறையிருப்பு மட்டும் இல்லை, அந்த சிறைச்சாலைக்கு அத்தனை பேரும், பாவிகள் அத்தனை பேரும் கட்டில் அறுக்கப்பட்டுச்சு, கதவு திறக்கப்பட்டுச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கர்த்தர் திறவுண்டா. இவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லுவேன். அந்த அதே வசனத்தில் இருக்கு. 25 வசனத்தை வாசிக்கும், இல்ல 21 வாசிமா, இல்ல 23ல இருந்து வாசி. வாசிங்க. முதல்ல அநேக அடி அடிச்சாங்க, சரியத்தில் அவ்வளவு பாடு இருக்கு, அடிபட்டிருக்காங்க. அடுத்தது அப்படியே கவனிங்க, வெளிக்காவல் இருக்கு, உள்காவலை அடைத்து கவனிங்க, அவருடைய கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வச்சாங்க. இப்ப கவனி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையை கவனிங்க. அவங்க நடுராத்திரி ஜெபம் பண்ணாங்க, தேவனை துதித்து பாடினாங்க. 2 வேலை செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க? கவனி, என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க, துதித்து பாடினாங்க. நல்லா கவனிச்சாங்க. தயவுசெய்து கவனிங்க, உங்க ஜெபங்கள் மாறணும். தப்பா சொல்ற நினைக்காங்க, உங்க ஜெபங்கள் மாறணும். கவனி, தேவன் கிரியை செய்கிறாரா என்பதை ரொம்ப கவனமா கவனிக்கும். நான் இந்த ஆராதனையில ரொம்ப கவனிப்பேன், ரொம்ப உற்று கவனிப்பேன். கடைசி கோரஸ்ல தான் நம்முடைய துதி மேல போச்சு. பாஸ்டரை காண்டவர் கையில் எடுத்தா கடைசி கோரஸ். மற்றபடி அவர் நல்லா பாடினார், நல்ல ஆவியில் விடுதலோடு காரியம் செஞ்சார். நீங்க யாரும் ஒத்துழைக்கல, ஏனோ தானு உட்கார்ந்துருந்தீங்க. கடைசி கோரஸ் பாடி அந்த பகுதி போது இங்க இருந்து அப்படியே தூபம் மேல போனத ஆவில உணர்ந்தேன். நான் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கடைசி 2-3 நிமிஷம் மட்டும்தான் ஆராதனை தேவனுக்கு முன்பாக போச்சு. மீதி எல்லாம் இங்க கை தட்டணும், பாட்டு பாடணும், சத்தம் போட்டு காரியம் செய்தோம், மேல போல. கவுனி, இங்க இருக்கிற ஒரு துதிய சோதனம் மேல போகாம தேவ செயல் உண்டாகாது. பாருங்க, பாபேல் கோபுரத்தை பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு பேர் உண்டாக்க, நாம் வாழ, நாம் எல்லாரும் ஒன்றாய் செயல்பட வேண்டும் என்கிறதுக்காக ஒரு கோபுரம் கட்ட அவர் தீர்மானித்தார்கள். தீர்மானித்தே செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் பார்த்தார், அவன் கட்டுகிறத பார்க்கும்படி இறங்கி வந்தான். அது தவறான செயல், தவறான போக்கு, தவறான காரியம். ஆனா கர்த்தர் என்ன செய்தா? இறங்கினான். அதுக்கப்புறம் பின்னால சோதோம் குமோரா பட்டணத்துடைய கூக்குரல், ஜான் கவனி, கூக்குரல் மேல எட்டிட்டு இந்த கூக்குரல் எப்படிப்பட்டதோ என்பதை பார்க்கும்படி நாம் இறங்கி போவோம் என்று இறங்கி வந்தார். எலியா காலத்தில் அக்கினியிலே பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார். நம்முடைய ஆராதனையிலே
தேவ செயல், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை இறங்கணும். இறங்கினாதான் இங்க வந்திருக்க அத்தனை பேரும் வீட்டுக்கு போகும்போது நீங்க விடுதலையா போக முடியும், சுகமா போக முடியும். அந்த வாரம் முழுவதும் நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு தேவனுடைய பாதுகாவல் உண்டாயிரும். என்னால எதையுமே பாதுகாக்க முடியாது. ஆனா இங்க வருகிற ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வாசனம் உங்களை ஆட்கொண்டு பாதுகாக்குமானா எங்க போனாலும் சரி கர்த்தர் பாதுகாப்பா. அல்லேலூயா. அதுக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், அதுக்காக இவ்வளவு பாடுபடுகிறோம். அவங்க 2 வேலை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. சரி, அந்த ஜெபத்துல தான் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த பாடல்ல தான் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. சும்மா ஜெபம் பண்ணல, இருதயத்தை உடைச்சு அல்லது ஊற்றினார்கள். எங்க? தேவ சமூகத்துல. எங்கே? கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க, கையத்தோடு. எங்கே? லிசன், கவனமா. எங்க போனாலும் கவனமா இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற்றம். என் கூட என் மாப்பிள்ளை பெஞ்சில நாங்க 4 பேர் இருந்தோம். 4 பேரும் விளங்கவே மாட்டேன்னு எல்லா டீச்சரும் சொன்னான். ஹெட் மாஸ்டர் சொன்னான். புரியுதா? ஹெட் மாஸ்டர் சொன்னார். ஆனா அந்த கிராமர் மிஸ்டேக்ல தப்பு பண்ணுவான் ஒரு டீச்சர். என்னுடைய கிளாஸ்ல இருக்க சொல்லுவா, டீச்சர் தப்பு பண்றீங்க அப்படின்னா. அப்போ நாங்க என்ன ஒரு மோசமான இல்லை. அதே மாதிரி அங்க ஒரு மேக்ஸ் டீச்சர் வருவாங்க, வஜிலா ரூபராணி சார்லட்னு சொல்லி. அவன் மேக்ஸ்ல தப்பு பண்ணுவான், நான் கரெக்ஷன் பண்ணுவேன். நான் மேக்ஸ்ல வில்லை, ஆனா நான் கரெக்ஷன் பண்ணுவேன். டீச்சர் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவளுக்கு வெக்கமா போயிடும். அப்புறம் அழிச்சிட்டு சரி என்னுடைய பழைய பேர் சொல்லிட்டு சரி சரி தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. வழங்குதா? எந்த டீச்சரையும் கரெக்ஷன் பண்ணக்கு மாப்பிள்ளை பற்றி ஆள் இருந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய ஜீவியம் 4 பேர் போற்றக்கூடிய அளவுக்கு இல்லாட்டாலும் நாம் எந்த அளவுல வளருவோம் என்பத காரியத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. நடந்தது என்னன்னா, அவங்க இருதயத்தை கிழித்தாங்க, இருதயத்தை உடைச்சு ஊற்றினாங்க. அதனால்தான் கர்த்தர் அந்த பூமியை குலுங்கும்படி, அஸ்திபாரங்கள் அசையும்படி, அல்லது நான் திரும்ப சொல்கிறேன், அந்த உண்மையான கட்டுகள் அறுக்கும்படி, கதவுகள் திறக்கும்படி கர்த்தர் செய்தார். இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்களிடத்திலே உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், கைகள் பயப்படக்கூடிய இடத்துல மாற்றப்பட்டிருக்கலாம். ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு, உலகமே ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு ஒரு அறைகளை மூடி வச்சிருக்கலாம். நாளைக்கு எது நடக்கும் அப்படின்னு தெரியக்கூடிய சொல்ல இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. உண்மையா இருதயத்தை உடைத்து ஊற்றினார் அல்லது இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வைத்தார், கர்த்தர் பலத்த செய்கைகளை உங்களுக்கு செய்வார். இந்த சபையிலையும் கர்த்தர் செய்வார். எங்கும் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திலே அவர் செய்ய வல்லமை. நான் அதுக்கு 2-3 வசனங்களை கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறோம், அதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:3. அண்டர்லைன் பாருங்க, இங்க பாருங்க. ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக வாசி, நான் மன உத்தமமாய் நடந்து கவனிகள் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அடுத்தது இங்க கவனிங்க, எசேக்கியா, கவனிங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்ல மாட்டேல, உங்களுக்கு அழுவ வந்தாலும் தெரியும். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா அழுதான். இங்க கவனிங்க, சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அடுத்த வார்த்தை, உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் செயல்படுத்தார். அல்லேலூயா. எப்பொழுது? அழுது போ, இருதயத்தை உடைச்சான், ஊற்றினான். கவனிங்க, ஆண்டவரே, இந்த மூத்த பையன் எப்படி இருக்கிறானே, இளைய பையன் எப்படி இருக்கிறானே, என் சபை எப்படி இருக்கு, என் ஜனம் எப்படி இருக்கு, என் குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு
தேவனுக்குமா நீ அழுவத பரலோகம் பார்த்தா கர்த்தர் உனக்காக செயல்படுவார். இருக்குதெல்லாம் தின்னுட்டு காலுக்கு நல்ல தலைவாணி, 3 தலைக்கு 3 தலைவாணி வச்சு ஏசியில படுத்துக்கிட்டு ஹல்லேலூயா அப்படின்னா ஒரு நாள் நடக்க போறது. அவன் தேசத்துல பெரிய ராஜா, அவன் அழ வேண்டிய அவசியமே இல்ல. அவன் அழுதான். இன்னொரு சொந்தங்களை வாசிக்க போறான். சங்கீதம் 51:17. சங்கீதம் 51:17. அப்பா, கவனிங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும். கவனிங்க நல்லா ஒவ்வொரு முத்துக்கள் சொல்லி விளங்குதா? ஒவ்வொரு முத்துக்கள். திரும்ப வாசிப்பான். கொஞ்சம் செய்தியை பாயிண்ட் சொல்லாமட்டாலும் பரவாயில்ல, சொல்லு வாசி. கவனிங்கள், கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் உங்க இருதயம் நொறுக்கப்படணும். சொல்லுங்க, சத்தமாக நொறுக்கப்படணும். நொறுக்கப்படணும் என்ன செய்யணும்? சரி, நான் சொல்லுங்களேன். ஒரு பானை நொறுக்கணும் என்ன செய்யணும்? ஒரு மண் பானை சொல்லு, எப்படி உடைக்கணும்? பொத்துன்னு போட்டு குட், பொத்துன்னு கீழே போட்டு உடைக்கணும். குட், கட்டிக்காரி. இல்லைன்னா ஒரு சம்பி எடுத்து ஆல்ரெடி அடிக்கணும். கரெக்ட், இது கரெக்ட், சூப்பர். சுட்டி சொன்ன பதில் எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு கணக்கானி, என்ன சொல்றாருன்னா, ஏன் இருதையும் உங்க இருதையும் உடைப்பதற்கு அவர் சம்பி எடுத்து அடிக்காரு, ஒத்தனை தூக்கி கீழே போடுறாரு. அண்ணாலும் பாவம் இல்லவா? அவ இவ்வளவு நாள் வரையிலும் எங்க அம்மா சொல்லுவா, ஊஞ்சல் போட்டு கொடுக்க கூடாதா அண்ணாளுக்கு வேணாட்டுன்னு சொல்லுவா. அவள் அழகா அவ பாடுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆனா மற்றவங்க பார்வைக்கு அவ ஒரு செழிப்பில் இருக்க போல தோணுச்சு. ஆண்டர் பார்த்த, இப்படியா இருக்க இரு. சத்துரு கவனிச்சு இந்த 1.5 மாசம் அவ பாடுற பாட சகிக்க முடியாது. நேரம் நட அவன் சொல்லிதான், புருஷனும் காலங்காவர் கொண்டாடியும் அது மூத்தவன் சூப்பரா கேள்வி பண்ணுவான் அவன். யாரதான் கேள்வி, இதெல்லாம் எங்களுடைய அப்பா சாமி மாமா வரமுறை கெட்டவன் விளக்குதா, சும்மா யாரையும் கேள்வி பண்ணுவான். அதே அது அவனுக்கு இருக்கு விளக்குதா. நடைமுறையில பார்த்துட்டு இருக்கேன், பையோ போட்டு வாங்குதான். கேவலமா இருக்கு நமக்கு. கதை சோத்திரம் ஆண்டவர், அதனால சீக்கிரமா அவளுக்கு நடக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி நான் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே இறங்கும், கிருபை இறங்கும், எதுவும் கிராக்கர் கூடாது, எதுவும் கூடாது சொல்லி உட்கார்ந்து அழுதேன். அவ படுகிற பாட நான் உடஞ்சு செய்தேன், அழுதேன். நான் என்ன சொல்றேன்னா, கவனிங்க, நீங்க இருதயம் உடஞ்சிட்டீங்களா, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தம். 1, கர்த்தர் உங்களை அங்கீகரித்தார் என்று அர்த்தம். 3, அடுத்த கட்டம் உங்க இருதயத்துல அவர் வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தம்பி விளங்குச்சா என்ன சொன்னேன்? அது நீரே சொல்லும், அதுதானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது திரும்ப சொல்றேன், உன் இருதயம் உடைஞ்சா, என் இருதயம் உடைஞ்சா, உன் இருதயம் உடைஞ்சா கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொண்டார் அர்த்தம். உங்க அப்பா அடிச்சு அழுத பாரு, அதுக்கு கண்ணீர் பிரயோஜனம் கிடையாது. இல்ல உள்ளி உரிச்சு அழுத பாரு, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா நீ மனம் உடைஞ்சி, என் குடும்பம் எப்படி இருக்கு, எங்க தாத்தா குடும்பம் எப்படி இருக்கு, எங்க அப்பா எப்படி இருக்காரு, நாங்க எப்படி இருக்கமே அப்படின்னு அழுற பாரு, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அது சொல்றாரு, ஒரு நாளும் உன்னை புறம்பே தள்ளவே மாட்டேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த சங்கீதக்காரன் இருதயம் உடைஞ்சான். அடுத்தது ஏசாயா 57:15 வாசகம். ஏசாயா 57:15.
கவனிங்க, உன்னதத்திலும் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களாக இருதயம் உடைத்தவருடைய ஆவியில் நல்ல கவனிச்சாங்க. உங்க ஆராதனையில, உங்க ஜெபத்துல, உங்க காரியத்துல உங்க இருதயம் உடைஞ்சிட்டா கர்த்தர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். சரி, நான் இப்போ இப்படியே சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போலாம். கவனிக்க, ஒரு அம்மா பழைய ஏற்பாட்டுல சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருந்தா. வருஷம் வருவா, காரியம் செய்வா, வைப்பா. ஒரு வருஷம் இருதயத்தை ஊற்றி அழுதா. அவ கேட்டது என்னன்னா, அழுத போது அந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கார் அது திரும்ப உமக்கே தந்துருவேன் ஆண்ட சொன்னார். உன் ஜபத்தின்படி உனக்கு ஆக்கடவுள். இருதயம் உடைஞ்சவளுக்கு கேட்டதை கொடுத்தா. அவ கேட்கல. அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை கொடுத்தார். ஆனா யாருக்கு கொடுத்தாருன்னா, இருதயம் உடைஞ்சி ஊத்தினார். அந்த ஊத்தின போது கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரித்தார். அடுத்து சொல்லு, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல நான் இருதயத்தை ஊற்றினார். வாசிக்க போறோம், வாசிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயர் 5:7. எபிரேயர் 5:7. ஒரு ஆளு லூக்கா 7:38. கொஞ்சம் போய் வேகமா வாசிக்கணும். தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க நோக்கி பலத்த சத்தத்தோடு, அண்டர்லைன், இயேசுநாதர். இங்க கவனிங்க, ஜோசப் கவனி, பைபிளை பாரு, ஜான் பைபிள் எபிரேயர் 5:7 எடுத்து வச்சுக்கா. திரும்பாசியா சாந்தனி. மாம்சத்தில் இருந்த நாட்களில். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? மாம்சத்தில் இருக்கோம். நம்மளோட மாம்சம் இருக்கு, மாம்சம் இருக்கிறோம். தன்னை மரணத்தில் ரட்சிக்க வல்லமை நோக்கி, பிதாவை நோக்கி அவரு சத்தம் போட்டிருக்காரு. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி போல். இயேசுநாதர் இருதயத்தை ஊற்றி உடைத்தார். அவரே அழுதார். லாசர் கல்லறையில் அழுதுக்கார். இன்னொரு எருசலேமுடைய தேவாலயத்தில் அழுதார். அந்த அழுகையை காட்டிலும் தன்னை மரணத்தில் ரட்சிக்க வல்லவருடைய தேவனை நோக்கி அழுதுட்டார். இப்ப நான் சவாலா சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்க கண்ணுக்கு முன்னால ஆசீர்வாதமாய், சுகமாய், பலனாய், தீர்க்காய்சாய், விடுதலையாய், நிம்மதியாய், இப்ப இருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று சுகமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு கத்த எதிர்பார்க்க என்னவென்றா, இருதயம் உடைஞ்சி அழுதுட்டா நெக்ஸ்ட் கர்த்தர் எப்பேற்பட்ட சூழலில் உங்களை தூக்கி எடுத்து நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா. அதான் மேன்மை, அதான் மேன்மை. ஜோசுவா ஜான் கவுடி, நாம் பண்ற ஜபம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. என்னடா இப்படி சொல்லியான்னு பார்க்காங்க. அது காரணம் இருக்கு. இப்ப அவங்களுக்கு அறிவு இருக்கு, பலன் இருக்கு, திறமை இருக்கு, இயேசுவை நோக்கி கூப்பிடுக்கு வாய் இருக்கு, கூப்பிட வேண்டிய பொறுப்பு. சரி, சாப்பாடு வச்சா வாய்க்கு கைக்கு கை எவ்வளவு வேகமா நடக்கு, நடக்க இல்லையா? காணாது, இன்னும் கொஞ்சம் வை. அதுக்கெல்லாம் கை கால் வேலை நடக்கு. ஆண்டவனுக்கு கூப்பிடல, ஏன் பின்தங்குத? நான் உனக்கு பண்ற ஜெப ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது வேற காலம். நீ தேவனை விட்டு, தேவனை மறந்து, என்னுடைய காரியங்களை விட்டு நீ போகும்போது என்னுடைய ஜெபம் உன்னை தடுக்கும், பரலோகம் வேலை செய்யும். ஆனா அதே நேரத்துல உனக்கு தேவன் தந்து வைக்கிற விடுதலையான நாட்கள்ல நீ நோக்கி கூப்பிடும் பொழுது
கர்த்தர் அந்த காரியத்துல ஜெயம் தருவார். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது இருதயம் ஊற்றப்படணும், உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும். ஆண்டு நோக்கி கதரும் போது கர்த்தர் எப்பேற்பட்ட சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. மாற்றி செழிப்பா வாழ வைப்பார், சுகமாய் வாழ வைப்பார், நிம்மதியா வாழ வைப்பார், ஆரோக்கியமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க கவனிச்சுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இதுல சொல்லிட்டு போனா சமயம் பேர். ரெண்டாவது வாசிப்போம். அது அப்போஸ்தலர் நடபடிக்கை வாசிங்க. இல்ல, அப்போஸ்தலர் நடபடிக்கை 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:7. வாசிங்க. வாசிமா. சரி, போ கவனி. இங்கே ஒருவரை சிறையில் வச்சிருக்காங்க. அந்த தேசத்துல அப்போஸ்தலர் காலத்துல அவன் தான் முதல் பாஸ்டர், அவன் தான் முதல் பிஷப். கவனிங்க, இதுக்கு முன்னால ஒருவனை ஏறுவது தலையை அறுத்துட்டான். மறுநாள் காலை 6 மணி ஆனா பேதுரு தலையை அறுக்க போறான். இதுக்கு இடையில கவனிங்க, 6 நாள் இருக்கு. இந்த 6 நாளும் கர்த்தர் விடுதலை ஆக்கல. நல்லா கவனிச்சாங்க. இந்த 6 நாளும் சபை ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. என்ன செய்யல? விடுதலை ஆக்கல. ஆனா நாளை காலை தலை அறுக்க போறான். அதுக்கு முந்தின நாள் நைட்ல சிறையிருப்புல இருந்து கர்த்தர் பேதுரை கொண்டு வர போறார். அதுக்கு 7ஆவது நாள் ஜெபம் தான் அந்த வேலையை செஞ்சு. சொல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழுது விடிஞ்சா பேதுரு தலை மீறும். அப்போஸ்தலர் இல்ல, பிடிச்சாங்க, போராட்டம். கர்த்தர் நெருக்கடி ஒண்ணு பிடிக்காரு. சில ஜெபத்துக்கு நெருக்கடி வந்தாதான் நம்ம உள்ள உடைவோம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? அது அப்படின்னா நம்ம லேசா பேசலாம், இறங்கப்பா எல்லாமே சொல்லுவோம். ஆனா என்ன வராது, கண்டிப்பா வராது. கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே செம்மணியாச்சு, அவ்வளவுதான், படுக்க போறேன், அது படுத்துருவோம். ஆனா நான் இன்னைக்கு படுத்தா நாளைக்கு பேதர் இல்லை, விடாப்புடியாக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. பரலோகம் உடனே இறங்கி ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை நைஸா வெளியே கொண்டு வந்து 4 காவலையும் ஆண்டவர் வச்சு வெளியே கொண்டு வந்து காரியம் செய்து முடிச்சு ஒரு வீட்டை சொல்லுதான் புரிஞ்சுக்காங்க. சிறைச்சாலையில தெரியாம கூட்டி வரணும். யார சொல்லுங்க? பேதுருவை. ஆனா அவன் இருந்த ரூம்ல என்ன வந்து வெளிச்சம் வந்துச்சு. இது தேவையா? தேவை. காரணம் என்னன்னா, இவன் சட்டையெல்லாம் கலத்தி போட்டிருக்கான், செருப்பெல்லாம் கலத்தி போட்டிருக்கான், இவன் கைதியுடைய ட்ரெஸ்ஸ போட்டிருக்கான், நாளைக்கு சிறைச்சாலை பண்ணதுக்குரிய ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். இப்ப என்ன செய்யணும்? வெளிச்சம் இருந்தாதான் இவன் செருப்பை போட முடியும். இல்லைன்னா சில ஆட்கள் சர்ச்சைக்கு வந்து இப்ப செருப்பை கலந்து போற கூட்டம் போல போயிட்டு இருக்கும். அவன் பொருள் அவன் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. வெளிச்சம் வந்துச்சு. இப்ப நமக்கு என்ன வெளிச்சம் வரணும்னா, நான் யாரு, நீ எனக்கு பொருள் எங்க இருக்கு, எனக்குரிய காரியம் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை போட்டுக்கிட்டு பின்னால போகணும். அப்படின்னா வாசல் சொல்லுங்க திறக்கும். விஷயம் தான். முதல்ல வாசல் திறந்தா உள்ள வந்தான். எப்படி வந்தான்? அவன் ட்ரெஸ்ல வந்தான். ஆனா உள்ள வந்து போட்டு ட்ரெஸ் மாற்றம், சிறைச்சாலை கஷ்டம். இப்போ வெளிச்சம் வந்து அவன் ட்ரெஸ், அவன் போடுவதற்கு, அவன் செருப்ப அவன் போட கண்டுகொள்ளத்தான் கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளை இட்டான். இப்ப என்னன்னா, அவன் கையில உள்ள சங்கிலி
தானா கிளவுச்சு. 3 காவலை தாண்டி 4வது காவல் வராங்க. கேட்டு, பெரிய கேட்டு, அந்த கேட்டு இரும்பு கேட்டு, அது பூட்டு போட்டு 6 பூட்டு போட்டு போட்டிருப்பாங்க. அந்த பூட்டு சொல்ல முடியாது, கவனிச்சாங்க. அந்த 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 பூட்டுக்கு பக்கத்துல ஒரு ரோலர் ஓடும், கையை வைக்க முடியாது, கை வச்சா துண்டா கட் பண்ணிடும். அந்த மாதிரி பூட்டு அதெல்லாம் தானே அடிச்சு உடைச்சு திறந்து பேதுருவை தூதன் கூட்டிட்டு வரான், வெளியே போட்டு விட்டுட்டான். கவனிங்க, நாளை முடிவு, இன்னைக்கு ராத்திரி விடுதலை. அல்லேலூயா. அரசாங்கம் சொல்லுது நாளையோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், இல்லடா, என் பிள்ளைய வாழ வைக்க போறேன், நீ ஓட போற, பார்த்துக்கிட்டே இரு. அதே 12ஆம் அதிகாரத்துல ஏரோது கடைசியில பாருங்க, ஊரை விட்டு ஓடி, அவனுடைய சொந்த ஊரு செசரியா ஓடி அங்க செத்து போவான். ஆனா அதே தேசத்துல பேதுரு நீண்ட ஆண்டு காலம் கர்த்தர் ஊழியம் செய்ய வச்சார். அல்லேலூயா. அப்ப ஒரு சிறையிருப்பு மாறி வாழ முடியாத இடத்துல வாழ வைக்கதான் கர்த்தர் சிறையிருப்ப மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க. சரி, நான் 2வது காரண சிறையிருப்பையும் நான் சொல்லிட்டேன். 3வது ஒரு சிறையிருப்பை நான் சொல்லி 4வது உள்ள சிறையிருப்பை லேசா சொல்லி நான் நிறைவுக்கு வர விரும்புகிறேன். அந்த 3வது சிறையிருப்பு தான் எசேக்கியா ராஜா. இப்ப வாசிங்க, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். கவனிங்க, இப்ப ஏற்கனவே அவனுக்கு வியாதி வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, மரணத்துக்கு ஏதான வியாதியும் வந்துட்டு. இப்ப கவனிங்க, இப்போ ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் வாரான். ஏசாயத்துக்கு வாசிமா வந்து நோக்கி, உங்களுடைய வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும். இப்ப கவனிங்க, சொன்னது யாரு? பாரு, கவனி, இதெல்லாம் ரொம்ப சரித்திரம், கவனிக்கா. சொன்னது யாரு? சொல்ல வச்சது யாரு? கர்த்தர். என்ன சொன்னாரு? வீட்டுக்காரத்தை முதல் வார்த்தை அப்படி இல்லை, நீர் பிழைக்க மாட்டீர். ஏற்கனவே வியாதியா இருக்கிறான், பிழைக்க மாட்டீர். ரைட். அடுத்தது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும். சரி, நம்ம மட்டும் சொல்றோம், ஏன் சொல்ல என்ன செய்வேன்? பயப்படாது, அவ்வளவுதான். கடன் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இங்க இவ்வளவு கொடுத்துருக்கேன், இங்க கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க, ஜான் பாரு, ஜோசப் பாரு சொல்லி கட்டு பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரையும் ஆயத்தம் பண்ணணும். அவன் அது செய்யலன்னா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இவன் சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு ஒரு புருஷன் இல்லை, அதனால அவன் ஒரு சின்ன காரியம் செய்தான். இல்லைன்னா அவன் ஓகே தான், நல்ல மனுஷன், நல்ல ஆள், சுத்தமான ஆள், ஒரே மனையோடு வாழ்ந்தவன். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தா, சரியான மனுஷன். அவன் காலத்துல தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்து தொலைக்கப்பட்ட வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து ஜனங்க நடுவில் நல்ல வேலை செஞ்சான். அவன் தான் பூமியில முதல் அணை கட்டினவன். அவன் காலத்துல விவசாயம் செழிச்சு, அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். ஆனா அவர் என்ன செய்ய தெரியுமா? கவனி, கர்த்தரை சொல்லிட்டார், நீ பிழைக்க மாட்டேன், வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த. என்ன செய்யணும்? அவன் அதான் ஒழுங்குபடுத்தணும். கரெக்ட், ஒழுங்குபடுத்தணும், அதான் ஒழுங்குபடுத்தணும். அவன் அதெல்லாம் தூர வைட்டான். வா சாச்ச அப்படின்னு தூர வைட்டான். தள்ளிட்டு கவனிக்க, சுவர் பக்கமா திரும்பி கவனிச்சாங்க. இப்ப நான் சொல்ல போற செய்தினா, எசேக்கியா ராஜாவுடைய காதுல சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையுள்ள தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னதான் சொன்னான், அதுக்கு செவி சாய்க்கல. முடியாது, என் வாழ்க்கை இதோட முடியக்கூடாது. முடியும், ஆனா ஒரு காலம் இருக்கு, அப்ப முடிஞ்சா போதும். அப்போ காதுல கேள்விப்படுகிறதுக்கு சோர்ந்து போகாம
ஜெபித்தான். சொன்னாலும் சொல்லலேலூயா. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது செயல்படல, அது முடியல அப்படின்னு உன் காதுல சொல்றத அதை கேட்டு சோர்ந்து போகாத. அது ஒரு கேள்வியா இருக்கட்டும், ஒரு பத்திரமா இருக்கட்டும், எழுத்தா இருக்கட்டும், ஆனா நீ ஆராதிக்கிற கர்த்தர் எதையும் மாற்றி உன்னை வாழ வைக்க அவர் வல்லவர். நான் சொல்லலேலூயா. அவன் அதுல காதுல கேள்விப்பட்டதுக்கு எதை கண்டு சோர்ந்து போகாம ஜெபித்தான். இப்ப நான் சொல்ற ரெண்டாவது வார்த்தை, சரி மூணாவது வார்த்தை என்னன்னா, உன் காதுல எதை குறித்து கேள்விப்படுகிறாயோ அதுக்கு செவி சாய்க்கிறாரு. இந்த குடும்பம் முன்னேறாது, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படாது, இந்த பிள்ளைகள் உருப்படாது அப்படின்னு யாராவது காதுல கேள்விப்பட்டா அதுக்கு செவி சாய்க்கிறாத. நான் சொல்லுகிறேன், நீ அதுக்கு செவி சாய்க்காம கர்த்தர் பக்கம் திரும்பி நீ ஜெபம் பண்ண கூடுமானால் வாழ முடியாத இடத்துல வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பதற்கு கர்த்தர் வல்லவர். கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. உங்க அப்பா ரட்சிக்கப்படுவாரா? முழிக்காம இருக்கு. இப்ப சொல்லுவாங்க, என் தாத்தா, எங்க சித்தப்பா, என் பெரியப்பா, எங்க அத்தை படும் பாவி இருக்கட்டும், உங்க அப்பா அதை காட்டிலும் பெரிய இருக்கட்டும், அதை கேட்காத, அதுக்கு பார்க்காத. என் கர்த்தர் யாருன்னா எந்த மனுஷனையும் புறமே தள்ளாதவர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், எந்த மனுஷனையும் ரட்சிக்கிறவர். அவர் துன்மாக்களுக்கும் பாதிக்கு தான் வந்தார தவிர வருத்தவானுக்கு வரவே இல்லை. எவன் அயோக்கியனோ எவன் மோசமானவனோ அவன் ரட்சிக்கத்தான் இயேசுநாதர் வந்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காதுல கேள்விப்படுற காரியத்துக்கு செவி சாச்சிரவே சாச்சிரான். இப்ப எவ்வீரு இயேசு வந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே மரண அவஸ்தைப்படுதா அப்படின்னு சொல்றான். நீர் வந்து கை வச்சா என் பிள்ளை சுகமாகும். போயிட்டே இருக்காங்க. இடையில ஒரு 12 வருஷம் பெருமானோட சரி அம்மா வந்தாங்க, சுகம் கொடுத்தா லேட் ஆயிட்டு, ஒரு 2 மணி நேரம் லேட். அதுக்குள்ள அந்த பிள்ளை போயிட்டு எங்க வீட்டு இறந்து வீட்டு. குட், இறந்து வீட்டு. இவன் ஒருத்தவன் சொல்லுதான் காதுல, ஓக்கு முடிஞ்சு போச்சு அப்படிங்க. போதகர வருத்தப்படுத்தாதீங்க. இப்ப ஆண்ட சொல்றாரு, காது கடிச்சு போறான் ஒருத்தன், இவனுக்குள்ள அவிசுவாசம் வரப்போகுது. சொல்றாரு, எவரு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு, நீ என்னை கூப்பிட்ட, நான் உன் வீட்டுக்கு வரணும், வந்துட்டு இருக்கேன். இப்ப ஒரு சொல்லி போறான், அதை நம்பாத, என்ன நம்பு, என் வார்த்தையை நம்பு, நீ வாழ்வ அப்படின்பா. புரியா சொல்லுங்க, புரியா புரியலையா? இப்போ அதை நம்பிடுவான். ஓவர் இருக்கிற அத்தனை அடிச்சு பத்துவார், பிள்ளை பையன் வைப்பார், எழுப்புவார், பிள்ளை கையில கொடுத்துருவார், ஆசீர்வாதமா இருப்பேன். இப்ப நான் கேட்கிறேன், உன் காதுல கேள்விப்படுகிற எந்த விதமான வார்த்தைக்கும் நீ செவி சாய்க்காம, கிரேஸ் உனக்கு அர்த்தம் சொல்ற. மாமனார் அப்படி, மாமி இப்படி, புருஷன் அப்படி, அவ இப்படி, பயப்படாத. உன்னை வாழ வைக்கதான் கர்த்தர் கொண்டு போயிருக்கார். உன்னை வாழ வைப்பது கர்த்தருடைய சித்தம். வாழ வைக்கிறவரை புடிச்சுக்கிட்டா போதும், வாழ்ந்து காட்ட அவர் வல்லவர். சொல்லேலூயா, சத்தமா சொல்லேலூயா, சத்தமா சொல்லேலூயா. அதாவது உங்களுக்கு புரியாது, நான் புரியும்படி சொல்லலாம். நான் புரிஞ்சேன். எங்க அப்பாவும் எங்க வள்ளியம்மாவும் எங்க அம்மையும் என்னையும் அதுக்கப்புறம் 2 பேர் இருந்தாங்க. அப்போ சுரேஷ் சேகர்லாம் கிடையாது. திடீர்னு கோவம் வந்து அடிச்சு பத்திட்டாங்க. அப்ப அந்த வீடு கிடையாது, இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் அந்த அப்போ அந்த குருவிக்காரன் இருக்கான அந்த இடத்துல வந்து ஒரு சிம்மலா இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன ஓலை செட்டு போட்டு நைட்டு சிங்கள தாத்தா வந்து ஓலை செட்டை போட்டு அந்த செட்டில் உட்காந்துருந்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா அழுதா. நான் சொன்னேன், அழாதம்மா, இதுவும் ஒரு காலம். நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க, வாழ்வோம். கர்த்தர் வாழ பாவியா இப்படி வாழ வைப்பார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வாழ வச்சார்.
தள்ளினவன் கண்ணுக்கு முன்னால வாழ வைப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். நான் திரும்ப சொல்லுகிறேன், காதுல கேள்விப்படுகிற எந்த விஷயத்துக்கும் செவி சாய்க்காம, ஒருவேளை கேள்விப்படு உண்மையா இருக்கலாம், ஃபேக்டா இருக்கலாம், ஆனா அதுக்கே செய்ய இருக்கிறாரு. நம்மளை வாழ வைக்கிற கர்த்தருக்கு நேராக திரும்புவோமானா கர்த்தர் நம்மை வாழ வைப்பதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரார். சொல்லேலூயா. அப்ப இரண்டாவது என்ன சொல்லுங்க? சோர்ந்து போகாமல் சொல்லுங்க. காதுல கேள்விப்படுற விஷயத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். அதே வார்த்தை வாசிமா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வாசனம். இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதியை கவனிச்சாங்க. இந்த கவனிச்ச சொல்றேன். வாசிமா. உண்மை நடந்து இப்ப என்ன கவனிங்க, இங்க கவனிங்க. நடந்தத ஆண்டவருக்கு நினைப்பூட்டுறான். இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, புரியும்படி சொல்றேன். நடந்தத ஆண்டவருக்கு உண்மை உத்தமா நடந்திருக்கான். இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் நாமம் மையப்படுமோ சொல்றேன். கிருபையா கர்த்தரனை மறைத்துக் கொள்வாராக. நான் திருமணம் ஆகுதுக்கு முன்னால வருஷத்துக்கு 40 நாள் சாப்பிடாம, 3 வேளையும் சாப்பிடாம உபவாசம் இருப்பேன். 21 நாள் இருந்திருக்கேன். இன்னொரு ஆள் கையில் இருக்கும் போது நான் எக்ஸ்ட்ரா போய் ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் எடுக்க முடியாது, வாங்க முடியாது. டோனா ஒரு சர்ச்சைக்குள்ள இருக்கும் பொழுது நான் இருந்திருக்கிறேன். கடுங்காப்பி தருவாங்க, கடும் டீ தருவாங்க. நான் கடந்து வந்த பாதையில திக்குமுக்காடும் போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என்னுடைய வாலிப காலத்துல உமக்கு முன்பாக இந்த வயிற்றை வெறுத்து உமக்கு முன்பாக உட்கார்ந்துருக்கேன், எதையாவது செய்யப்பா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பரலோகம் சட்டென்று திறந்து அடுத்த கட்ட வேலை செய்யும். புரியுதா புரியலையா? நான் கேட்கிறேன், இசைக்க சொல்றா, ஆண்டவரே, நீ சீரும் சிறப்பும் தந்திருந்தீர், எவ்வளவு ஆசீர்வாதம் தந்திருந்தீர், ஆனா உமக்கு முன்பாக உத்தமமும் உண்மையாக நடந்து என்பதை என்ன செய்யும்? நினைத்தருளும். ஆண்டவன் நடத்தினார். கவனிங்க, இப்ப என்ன தெரியும்? கவனிங்க, இப்ப என்ன அர்த்தம்னா, நான் சாட்சியா உமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கேன், எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன போது கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. இப்ப சொல்றேன், இந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிக்கானா, 43 வாசிக்கானா சொல்ல. கவனிங்க, சொல்லுனா, நான் ஒரு நாள் காட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கரடி, ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு. அதை ஆண்டு அடிச்சு கொல்ல பண்ணினார். அதுல ஒருவன் தான் இத கோலியாத். பழச எடுத்தினான், நினைக்கான், ஆண்டு நடத்துறத நினைக்கான். சரி, இப்ப அடுத்த கவனிங்க. புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு சொல்றாரு, இங்க தம்பி கவனி, 5 மீன், சரி 5 அப்பம் 2 மீன், எத்தனை பேர் பசித்தாங்க? 5000 பேர். சரி, இப்ப கவனிங்க, திரும்ப இடத்துல வரும்போது 7000 பேர் இருக்காங்க. இப்ப எத்தனை மீன்? சின்ன மீன், சில மீன், எத்தனை மீன் இல்ல, சில அப்பம். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, அன்னைக்கு நான் அதை செய்தத நினைவுறாம இருக்கியே அப்படின்னு கட்ட மாட்டேன். அன்னைக்கு அற்புதம் செய்தேன், இன்னைக்கு நான் உயிர்தான் இருக்கேன், அற்புதம் செய்ய மாட்டேன், செய்வேன், அதை நினைவு கூறலையே, உணர்வுலாம் விட்டு உனக்கு அன்னைக்கு உதவி செய்தேனா இதை செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்ற. இப்ப என்ன அர்த்தம் என்ன பண்ணாருன்னா, உன்னை நடத்தினவர், உன்னை காத்தவர், உனக்கு இதுக்கு முன்னால் அற்புதத்தை செய்து உன் கையில தந்தவர், இப்பொழுது அதனால உட்கார்ந்துட்டு இருக்கிற, இப்பவும் நான் இதை செய்ய முடியும் என்பதை நீ நினைச்சா, நீ சிந்தித்தா, உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை கர்த்தர் காண்பித்து. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நடந்து முடிந்ததை கர்த்தருக்கு முன்பாக நினைப்பூட்டினா கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் சோத்திரம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும், நிறைய இருக்கு, எல்லாமே சமயம் மீறும், மணி 8 ஆயிரும், அதனால நான் சீக்கிரம் உங்களை கூட்டு விடணும், அதனால புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நிறைய வசனம் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு 3 வசனத்தை
வாஸ்தவம் புரியும். ஏசாயா 37:31. ஏசாயா 37:31. ஒரு ஆளு ஏசாயா 58:8. அண்டர்லைன் காணுங்க, இந்த வார்த்தை காணுங்க. யூதா வம்சத்தாரே தப்பி மீந்திருக்கிறவர்கள். அண்டர்லைன் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம் என்ன? வாழ்க்கை முடியல, மறுபடியும் உனக்கு வாழ்வு தர போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 58:8. அவனை கவனிக்க என்ன சொல்றாருன்னா, விடிய காலத்து வெளிப்பம், விடிய காலத்து வெளிச்சம் எழும்பி உனக்கு சீக்கிரமாய் சுகவாழ்வு துளிர்க்கும். கால ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், சீக்கிரம் சுகவாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. அப்புறம் கவனிக்க நீதிமொழிகள் 12:21. நீதிமொழிகள் 11:22. நீதிமொழிகள் 11:21. கவனிங்க, என்ன சத்து விலைக்கு விடும்? அப்ப என்ன அர்த்தம்னா, நீதிமானா இருந்துட்டா உன் சந்ததி விடுவிக்கப்படும் என்று. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை வாழ வைப்பதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தர். நான் கடைசியாக ஒன்று மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய வார்த்தையை நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அதே ஏசாயா 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போறோம். 2 ராஜாக்கள் 20:5. 2 ராஜாக்கள் 20:5. திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்கிறேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குகிறேன். இப்ப கவனி சிம்பிளா சொல்லி ஜெபம் பண்ண போறோம். செயல்பட முடியாத சூழ்நிலை, அவனுக்கு என்ன வியாதி இருக்கு? விளை வியாதி தான், அது கரெக்ட். மரணத்துக்கு ஏதுவான வியாதி நீண்ட நாள் இருக்கான். முடியாத பட்சத்துல, முடியாட்டாலும் கர்த்தருடைய காரியத்துல செயல்படலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்பி கவனி, முடியாட்டாலும் கர்த்தருடைய காரியத்துல செயல்படலாம். நான் இன்னைக்கு இவர் துடைப்பானவளா தூப்பானவளான்னு சந்தேகப்பட்டேன். வந்து பார்த்த ஒரு பாடு தான் தெரிஞ்சிருக்கு, இது துடைச்சிருக்காங்க, தண்ணியை வச்சு நல்லா நீட்டா துடைச்சிருக்காங்க. போன வாரம் துடைப்பேன்னு வந்தான், 2 பேரும் தூத்துட்டு வந்துட்டான். இந்த வாரம் அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு பயந்து வந்தேன். ஆனா கிருபையினால துடைச்சிருக்கான். கணுங்க இவனுக்கு முடியும், சொல்ல முடிக்க மாட்டான், அவனுக்கு முடியாது. அப்பேற்பட்ட காலத்துல செயல்படலாம். அல்லேலூயா. கண்டிப்பா 4 மணிக்கு 6 மணிக்கு பலருக்கும் வர முடியாது. ஆனா செயல்படுறிய முடியாது, கஷ்டம். பகல்ல இன்னொரு ஆராதனை நடத்திட்டு இங்க வந்து இன்னொரு பகுதியில் உட்கார்ந்துட்டு செய்தி கேட்க வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் அவங்க தான் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா முடியாத காலத்துல செயல்பட்டான். அடுத்த கட்டம் கர்த்தர் செயல்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், முடியாதுதான் நீ செயல்படுவத கர்த்தர் பார்த்தா உனக்கு கர்த்தர் செயல்படுவார், எல்லா வகையிலும் செயல்படுவார். இந்த செயலை உங்க கண்ணுக்கான உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு நீங்க இந்த ஆராயல சாட்சி சொல்லணும். அதை நான் ஆண்டு சமத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவரே, அவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நீ செயல்படும் ஐயா என்று சொல்லி, அப்படியா நான் சொல்ல போறேன்னா, கர்த்தர் முடியாத காலத்துல செயல்பட்டவனுக்கு கர்த்தர் செயல்பட்டு சிறையிருப்பை மாற்றினார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். அல்லேலூயா.